ஹாய், உங்கள் ரைடு வித் மிவினி. இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக காளான் பறித்து 2 விதமான ரெசிபி பண்ண போகிறோம். ஸோ வாங்க, நல்லா இந்த மழைக்கு இதமாக என்ஜாய் பண்ணி காளானை பறிச்சுட்டு என்ன ரெசிபி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திருச்சியில் தொடர்ந்து மழைங்க. அப்படியே என் பையனை ஸ்கூலுக்கு விட்டுட்டு வந்துக்கிட்டு இருந்தோமாங்க. வரும்பொழுது பார்த்தா கண்ணில் தென்பட்டது. பார்த்தா அவ்வளவு காளான்ங்க. அதுவும் ஒரே இடத்துல எவ்வளவு காளான் பாருங்க. அந்த பச்சை பச்சை செடிகளுக்கு இடையில அப்படியே வெள்ளை வெள்ளை முத்துக்கள் மாதிரி அது அப்படி அங்கே வெடிச்சிருந்தது. பார்க்கவே அப்படி இருந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சுங்க. ஐயோ, எவ்வளவு காளான், அதுவும் ஒரே இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா ஒரு மரத்துக்கு அடியில் அவ்வளவு காளான் ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இந்த வேரெல்லாம் அவ்வளோ நீட்டாமுங்க. அப்படியே எல்லா காளானையும் அவ்வளவு ஹாப்பியாக அப்படியே பறித்து எடுத்தோம். ஒரு சிலது ரொம்ப ஹார்டாக வந்தது, ஒரு சிலது ஈஸியாக வந்துடுச்சு. அந்த காளான் பார்த்திங்க அப்படின்னா அது இடத்துக்கு ஏற்றாப்பில் அது சாஃப்டாகவும் அதே சமயம் ஹார்டாகவும் வரும். அதுக்கேற்றாப்புல நாங்கள் அதை பறித்து சிலது வேர் ஒடிஞ்சிற அளவுக்கு ஹார்டாக இருந்தது. பாருங்கள் எவ்வளவு காளான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த செடிகளுக்கு இடையில இருந்தது. இந்த காளான் ரொம்ப காட்டில் அந்த மாதிரியெல்லாம் இல்லைங்க. பக்கத்தில் பார்க்கு, குழந்தைங்க விளையாடுற பார்க்குக்கு பக்கத்தில் இருக்க மரத்துலங்க. எப்படி அவ்வளோ பேருக்கு கண்ணில் தென்படாமல் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலைங்க. ஒரே ஆச்சரியம். காலையில் கரெக்டாக ஒரு 8 இருக்குங்க. 8 இந்த காளான் 8 மணி வரைக்கும் மெயின் ரோடு பக்கத்தில் பார்க்கு, குழந்தைங்கள்லாம் விளையாடுற பார்க்கு எப்படி தெரியாமல் போச்சு. அந்த காலையில் ஸ்கூலுக்கு கிளம்புற ஹரிபரியில் யாரு கண்ணுக்கும் படல போல். அதான் சொல்லுவாங்க எங்கள் அம்மா, காளான்லாம் மழைக்கு வெடிக்கிற காளான் நம்ம கண்ணுக்கு கிடைக்குதுன்னா அது ஒரு அதிர்ஷ்டம் மாதிரி தான். ஈஸியாகலாம் காளான் எல்லார் கண்ணுக்கும் படாது அப்படின்னு. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காளான் எங்கள் கண்ணுக்கு பட்டுருச்சுங்க. பட்டு அப்படி அதுவும் வண்டியில் சர்ருன்னு போய்கிட்டு இருந்தோம் பைக்கில். டக்குன்னு பட்டுருச்சா அப்படியே விட்டுருவோமாங்க. அப்படியே எனக்கு அதை பறிக்கும் பொழுது என் மனசுக்கு அவ்வளவு ஹாப்பியாக இருந்தது. இருந்தாலும் யாராவது வந்துடுவாங்களோ அப்படின்ட்டு அறக்க பறக்க பறிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்ததும் தண்ணியில் போட்டாச்சுங்க. ஆனால் வரும் பொழுதே பக்கத்து வீட்டுக்கு பாதியை கொடுத்துட்டு வந்துட்டோம். ஏன்னா எது கிடச்சாலும் பகிர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லது இல்லைங்களா. ஸோ அதனால் அவங்களுக்கு கொடுத்தது போக மீதியை 2 பாத்திரத்தில் பிரித்து தண்ணிக்குள்ளே போட்டுட்டேங்க. காளானை நம்ம பறிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக பறிச்சு வந்தாலும் கூட தண்ணிக்குள்ளே போட்டுறணும். தண்ணிக்குள்ளே போட்டுட்டு 2-3 தரம் அது அந்த மண்ணெல்லாம் இருந்தது இல்லைங்களா. ஸோ வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபைனலாக ஒரு பாத்திரத்தில் உப்பு போட்டு அந்த தண்ணியில் எல்லா காளானையும் பிச்சு பிச்சு அப்படியே போட்டேன். ஏன்னா நான் அந்த மண் அதை மட்டும்தான் ஏன்னா ஏற்கனவே ஒரு வீடியோவில் காளான் எப்படி க்ளீன் பண்ணுறது, ஃப்ரெஷ்ஷான காளானை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதாவது ஃப்ரெஷ்ஷானது அண்டு எது சாப்பிடக்கூடிய காளான்றதை பற்றி போட்டதுனால இதில் நான் இந்த விரிவாக க்ளீனிங்கை நான் உங்களுக்கு போடலைங்க, நார்மலாக போட்டிருக்கேன். இது அந்த மண்ணுக்குள்ளேருந்து முளைச்சி வந்ததுனால இதில் கொஞ்சம் மண்ணுகள் இருந்தது. ஸோ 2-3 தரம் தண்ணியை மாற்றி மாற்றி இது பண்ணிவிட்டு கீழ் வேரெல்லாம் நான் கட் பண்ணிட்டேன். நமக்கு நிறைய காளான் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை ஏற்கனவே ஒரு 2 தண்ணி கழுவிட்டு இது 3ஆவது தண்ணிங்க. தண்ணியில் உப்பு போட்டு வச்சு நல்லா இதையுமே கழுவி பொடிசாக இது இதில் போடும்பொழுது நார்மலாக கையில் தான் பிச்சு பிச்சு போட்டேன். அதுக்கப்புறமா இதை நல்லா கழுவிட்டு காய் கட் பண்ணுற பேனில் வச்சு பொடிசாக கட் பண்ணி நல்லா ஈரம் இல்லாமல் புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ காளான் தயாராகிடுச்சு. அதை நல்லா ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு தேவையான பொருளை எல்லாத்தையுமே தேவையானதை வெங்காயம், தக்காளி, புதினா அப்படின்னு எல்லாத்தையுமே கட் பண்ணி ரெடியாக வச்சாச்சு, மசாலா எல்லாமே. ஸோ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கெஸ் பண்ணுறீங்களா? பிரியாணி தாங்க, ஃப்ரெஷ் காளான் பிரியாணி. ஸோ வாங்க அதை தாளித்து விட்டுறலாம். ஒரு குக்கரில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். எண்ணெய் காஞ்சதும் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சமாக மல்லி, புதினா ஆட் பண்ணிக்கிறலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த ஒரு பச்சை மிளகா வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதையும் ஒடிச்சு போட்டு விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறலாம்.
இந்த வெங்காயம் வதங்குறதுல தான் இந்த பிரியாணியோட டேஸ்ட்டே இருக்குது. ஸோ இந்த வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வரும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு வதக்கிக்கிறணும். ஸோ உங்களுக்கு அதுவும் கெஸ் பண்ண முடியல அப்படின்னா, அந்த நம்ம ஊற்றின எண்ணெயில் அந்த வதங்கி வெங்காயம் வந்து மிதக்கணும், அந்த அளவுக்கு வந்து வதக்கிக்கிறணும். இப்போ பாருங்கள், சூப்பராக வதங்கி வந்துருச்சு. நல்லா அந்த எண்ணெயிலேயே வந்து வெங்காயமெல்லாம் வந்து மிதந்து வர்ற ஸ்டேஜுக்கு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் வந்து மிளகாய் தூளும் 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா இது வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணது போட்டு நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுக்கரலாம். வதக்கி விட்டுட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா வந்து வதங்கி விட்டுக்கரலாம். அந்த வெங்காயம், இந்த மசாலா இதில் எல்லாம் வதங்கும் பொழுதே அந்த நம்ம பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ நல்லா வந்துட்டு வதக்கி விட்டு ஃப்ளேவரும் கமகமானு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் மல்லி புதினாவை ஆட் பண்ணிக்கிறலாம். நம்ம எடுத்து வச்ச அந்த ஒரு பவுல் அளவை தான் நம்ம பிரித்து போடுறோம். ஸோ போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்ச 2 மீடியம் சைஸ் தக்காளி போட்டு நல்லா அதையுமே வந்து வதக்கி விட்டுக்கரலாம். வதக்கி விட்டுட்டு நாம் க்ளீன் பண்ணி நல்லா தண்ணியெல்லாம் வடிய வச்ச காளான், ஃப்ரெஷ் காளானை வந்து ஆட் பண்ணிக்கிறலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்துட்டு அந்த மசாலா கூடையே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கிறணும். அந்த நம்ம நேச்சுரலாக மலைக்கு வெடிக்கிற அந்த காளான்னாலே அதுக்குன்னு ஒரு தனி ஃப்ளேவர் இருக்குது. இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. உப்பு ஆட் பண்ணி ஒரு மிக்சிங் கொடுத்து விட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிறலாம். 400 கிராம் தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு 3 மடங்காக வந்து 1200 அளவு தண்ணி எடுத்திருக்கு. சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு போட்டுட்டு தண்ணியை ஊற்றி உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். நல்லா வந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு கிண்டிட்டு இந்த ஸ்டேஜில் ஏதாவது தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போது நம்ம வந்து 1/2 hour ஊற வச்ச துளசி பச்சரிசியை வந்துட்டு அப்படியே வந்துட்டு ரெடியாக வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் அதில் ஆட் பண்ணி விட்டுட்டு ஒரு மிக்சிங் கொடுத்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு திரும்பவும் பிரியாணி மசாலா ஆட் பண்ணி ஒரு மிக்சிங் கொடுத்து விட்டுக்கரலாம். கொடுத்து விட்டுட்டு அது நல்லா வந்து அந்த சொத அப்படின்னு சொல்லிட்டு அந்த வர்ற அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்ததுக்கப்புறமா பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இருந்தாலும் தண்ணி இருக்குது, புரியுதுங்களா? அப்போ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு 1/2 லெமனை புழிஞ்சு விட்டுட்டு பிரியாணிக்கு வந்துட்டு நெய் ஆட் பண்ணிக்கிறலாம். பிரியாணிக்குனாலே நெய் இல்லாமலா? ஸோ நெய்யை வந்து கொஞ்சம் தூக்கலாக விட்டுட்டு அது கூடவே மீதம் இருக்கிற மல்லி புதினாவையும் தூவி விட்டு நல்லா ஒரு கிளறு கொடுத்து விட்டுக்கரலாம். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும் பொழுது தண்ணி இல்லாமல் இருந்த மாதிரி இருந்ததா? ஆனால் உள்ளே இவ்வளோ தண்ணி இருக்குது. அதை நல்லா வந்து ஒரு லெவல் பண்ணி கரண்டியால் வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து விட்டுட்டு நாம் இப்போது மூடி போட்டு மூடிக்கிறலாம். இது வந்து ஒரு கரெக்டாக வந்துட்டு நாம் ஒரு 5 மினிட்ஸ், அதாவது வெயிட் வச்சு தான் போட்டிருக்கு. ஆனாலும் 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டவ்வை வந்து வச்சிடணும். ஸோ இந்த 5 மினிட்ஸ் வந்து நம்ம அதை தம் போடுறோம். இந்த மாதிரியும் தம் போடும் பொழுது செம்மையாக பிரியாணி உதிரியாக வரும். நம்ம அதுக்குள்ளே வந்துட்டு அடுத்த ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு இடிகள் எடுத்துட்டு 5-6 பல் பூண்டை தட்டிக்கிறலாம். நல்லா இதை மாவாக தட்ட வேண்டியதில் சும்மா கொரகொரப்பாக வந்துட்டு தட்டி நல்லா அந்த இடிகளில் தட்டும் பொழுது இன்னும் அதுக்கு ஃப்ளேவராக கொடுக்கும். ஸோ இப்போ நாம் வந்து ரெடியாக கட் பண்ணி வச்சுருக்க காளானாய் இருக்குது. ஸோ ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறலாம். எண்ணெய் காஞ்சதும் நாம் இடித்து வச்சுருக்க இந்த பூண்டை வந்து இந்த எண்ணெயில் ஆட் பண்ணி நல்லா வந்து கோல்டன் கலராக வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கிறலாம். நல்லா அந்த எண்ணெயிலேயே வதங்கும் பொழுது அந்த பூண்டோட ஃப்ளேவர் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ளேவர் வந்ததுமே வந்துட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நாம் இது கூடவே வந்து 2-3 வத்தலை வந்து பிச்சு ஆட் பண்ணிக்கிறலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு அது கூடவே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக, ஏன்னா ஃப்ரெஷ்ஷான காளானுக்கு ஃப்ரெஷ்ஷான கருகப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கிறலாம். ஆட் பண்ணி விட்டுட்டு ஒரு கிளறாக கொடுத்து விட்டுக்கிறலாம். கொடுத்துட்டு நல்லா அந்த கருவேப்பிலை பூண்டோட ஃப்ளேவர் கலந்து அப்படியே அருமையாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணி ஒரு மிக்சிங் கொடுத்துட்டு அப்படியே காளானை ஆட் பண்ணிக்கிறலாம். அப்படியே காளானை ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறணும். அந்த இது பாருங்கள், கடாய் ஃபுல்லாக வந்து இந்த காளான் இருக்கும். ஆனால் வதங்கினதும் எவ்வளவு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். அது வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே இங்கே பாருங்கள், திருச்சியில் மழைன்னு சொன்னேன் இல்லைங்களா,
அவ்வளோ இது. இப்போ மணியை பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு மதியம் 1 மணி. ஆனால் எப்படி இருக்குன்னு பாருங்கள், மழை ஊற்றிக்கிட்டே தான் இருக்குது. அப்படியே காற்று இதெல்லாம் வேறு. அப்படியே நான் அந்த குளுமையான காற்றை அனுபவிச்சுக்கிட்டு மழையை ரசிச்சுக்கிட்டே நான் சமைக்கும் பொழுது அவ்வளவு வந்து அப்படியே ஒரு மைண்டு ரிலாக்ஸாக இருக்குதுங்க. எங்கேயோ வந்துட்டு ஒரு ஃப்ரீயாக வந்து வெளியில் போன ஒரு ஃபீல் மாதிரி இருந்தது அந்த கிளைமேட்டில் சமைக்க. ஸோ இப்போ பாருங்கள், நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த காளான் வந்துல அந்த இது நல்லா அந்த பூண்டோட ஃப்ளேவரை, மஞ்சள் இதெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதிலேருந்து அந்த காளான்லேருந்து வந்து தண்ணி விட்டு வர ஆரம்பிக்கும். இப்போயே கொஞ்சம் பாருங்கள் குவான்டிட்டி வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறணும். இந்த ஸ்டேஜில் உப்பு எதுவும் ஆட் பண்ணிடக்கூடாது. நல்லா இன்னும் வதங்கட்டும். ஏன் இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணக்கூடாதுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து மூடி போட்டு மூடிடலாம். நல்லா அது வந்து குக் ஆகட்டும். இடையில வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். உங்களுக்கு பாருங்கள், மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. எவ்வளவு தண்ணி விட்டு காளான்லேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? நம்ம தண்ணியே ஆட் பண்ணலை, ஆனால் இவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கும். ஸோ அதை நல்லா, ஏன்னா 2-3 தரம் நம்ம வாஷ் பண்ணோம் இல்லைங்களா? அதுவும் இல்லாமல் தண்ணிக்குள்ளேயே வேற போட்டு வச்சுருந்தோம் பறிச்சுட்டு வந்ததுலேருந்து. ஸோ அதிலேருந்து தண்ணி நல்ல தண்ணிக்கு புழிஞ்சிருந்தோம், இருந்தாலும் இவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கு. ஸோ இது வந்து அது தண்ணி ட்ரை ஆகிறதுக்கும் இது குக் ஆகிறதுக்கும் ஈவனாக கரெக்டாக இருக்கும். திரும்ப மூடி போட்டு குக் பண்ணிடலாம். குக் பண்ணி பாருங்கள், காளான் வந்து நல்லாவே சுருண்டு வந்துருச்சு. தண்ணியுமே வற்றி அதிலருந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிக்கிறலாம். ஏன்னா நாம் ஸ்டார்டிங்கில் போட்டோம் அப்படின்னா அது கடாய் ஃபுல்லாக இருக்கிறதுனால நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவோம். அதனால தான் வந்துட்டு நல்லா அது சுண்டி வற்றி வந்ததுக்கப்புறமா உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போ வந்துட்டு பெப்பர் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து பெப்பர் தூக்கலாக இருக்கணும். ஸோ அந்த மஞ்சள், பெப்பர், வத்தல்னு சேர்ந்து வரும் பொழுது அப்பா இந்த காளானுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். இந்த மாதிரி பாருங்கள், நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி வரும் இந்த நேச்சுரல் காளானை இந்த மாதிரி ரொம்ப மசாலாவெல்லாம் போடாமல் இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரிச்சாக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி பண்ணி சூடான சாதத்தில் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வழக்கமாக சாப்பிட்றத விட 2 மடங்கு சாப்பிடுவோம். அவ்வளவு அருமையாக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ கட் பண்ணி வச்ச மல்லி இலையை வந்து தூவி விட்டு ஒரு மிக்சிங் கொடுத்து விட்டுக்கிறலாம். இது வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி, தோசை, இட்லின்னு எல்லாத்துக்குமே பக்காவாக இருக்கும். இது சிம்பிளாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னடா இவ்வளோ சிம்பிளான்னு நினைப்பீங்க, ஆனால் டேஸ்ட்டாக அட்டகாசமாக அடிச்சுக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. அப்படியே இந்த காளானை பாருங்கள், பார்க்கும் பொழுதே சாப்பிடணும் தோணுதுங்க. ஃப்ளேவர் அதை விட வேறு லெவலில் இருக்குது. இப்போ நம்ம வந்து பிரியாணியை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. அதை ஓப்பன் பண்ணும்போதே அந்த நேச்சுரல் காளானோட அந்த ஃப்ளேவர், பிரியாணியோட ஃப்ளேவர்னு அருமையாக வருது. ஸோ அதுவும் அந்த பிரியாணியோட கலர் பார்த்திங்கன்னா லைட்டு ப்ரௌன் கலராக சூப்பராக இருக்குது பார்க்கவே. பாருங்கள் எவ்வளவு வந்து நல்லா உதிரியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. ஸோ அதை நல்லா வந்துட்டு ஒரு மிக்சிங் கொடுத்து விட்டுக்கிறலாம். இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்துடுறதுக்காகத்தான் நாம் வந்து லாஸ்ட்டாக வந்துட்டு நெய் விட்டோம். ஸோ சூப்பராக அந்த நெய்யோட பிரியாணியோட ஃப்ளேவர்னு எல்லாம் கலந்து அருமையாக தயாராகிடுச்சு. இப்போது இதை வந்து நல்லா வந்துட்டு ஒரு நல்லா வாழலையில் வச்சு சாப்பிடும் பொழுது அட்டகாசமாக இருக்குதுங்க. இந்த காளான் பிரியாணி கிரேவின்னு நீங்களும் காளான் கிடைக்கும். ஏன்னா இப்போலாம் மழை காலம், அதுவும் காளான் வந்து வெடிக்கிற சீசன். ஸோ பிரியாணி அப்படியே கையால் தொடும் பொழுதே அவ்வளவு சாஃப்டாக பூ போல் அப்படி இருக்குது, சாப்பிடணும்னு தோணுதுங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் பண்ண இதே ஸ்டைலில் வந்துட்டு காளான் பெப்பர் ஃப்ரைவும் இந்த காளான் பிரியாணியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அட்டகாசமாக இருக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக காளான் கிடைக்கும் பொழுது இப்படி பறித்து இந்த மாதிரி வச்சு சாப்பிட யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் பிரியாணியை வந்து சூடாக வாழலையில் வச்சு சாப்பிடும் பொழுது அந்த வாழலையோட சத்துக்களும் சேர்ந்து நமக்கு கிடைக்கும். ஏன்னா வாழலையில் அவ்வளவு வந்து நன்மைகள் இருக்குது. ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை புதுசாக பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.